கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் நாம் தியானிக்க பெறுற பகுதி மன்னிப்பை குறித்து. மன்னிப்பா, எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். எனக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் தங்க மனசில் பேசுவீங்க, வெளியில் பேசுவீங்க இல்லையா? அப்போது நம்ம செஞ்ச தப்பெல்லாம் ஆண்டவர் நினச்சார்னா நம்ம எவ்வளோ தடவை தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, நம்ம வந்து நீங்கள் மன்னிச்சாதான் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம மற்றவங்க செஞ்ச தப்பை மன்னிக்கணுமா மன்னிக்க வேண்டாமா, நம்முடைய தவறு மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே போதும், ஈஸியாக நீங்கள் எல்லாரையும் மன்னித்து அவங்கள்ட்ட ஒப்புரவாயிருவீங்க. ஓகேவா? இதுதான் ஏசப்பா ரொம்ப விரும்புகிற காரியம். நீங்களும் பரலோகத்துக்கு போகணும், அவங்களும் பரலோகத்துக்கு போகணும். நீங்கள் மன்னிக்கும் பொழுது அவங்களும் மனம் மாறுவாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ செஞ்சு அவங்க என்னை மன்னிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. மன்னிச்சு அவங்களுக்கும் சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். ஓகேவா? மன்னிக்க ரெடியா?